வணக்கம். தமிழ் தேசம் செய்திகளுக்காக நான் மோகன்ராஜ் பழனி. விரிவான செய்திகளை இனி பார்க்கலாம். என்னங்க எதிரி பஸ் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே மனைவி கண்முன்னே கணவன் மீது பேருந்து மோதி பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. எவ்வளவுதான் அரசாங்கம் தலைக்கவச அணிய விழிப்புணர்வை ஏற்படுத்தினாலும் அதை நாம அலட்சியப்படுத்துவதாலேயே இது போன்ற கோர விபத்துகள் ஏறிடுதுன்னு சமூக ஆர்வலர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த காஞ்சி கல்பையர் பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி தான் கருப்பன் மல்லிகா தம்பதியினர். இவங்க 2 பேருமே இருசக்கர வாகனத்துல தர்மபுரியில இருக்கிற தன்னுடைய மகள் வீட்டிற்கு சென்று தன்னுடைய பேர குழந்தைகளை பார்ப்பதற்காக ஆசையா போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போ போற வழியிலேயே பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போட்டுக்கலாம் அப்படின்னு பெட்ரோல் பங்க்ல இறங்கியிருக்காங்க. அப்போ கருப்பன் பெட்ரோல் போடுவதற்காக ஆப்போசிட்ல இருக்கிற பெட்ரோல் பங்கிற்கு சாலையை கடக்க முயன்றிருக்காரு. அப்போ பெங்களூரிலிருந்து திருவண்ணாமலைக்கு சென்று அரசு பேருந்து வந்திருக்கு. உடனே கருப்பனுடைய மனைவி மல்லிகா எனக்கு எதிரி பஸ்ன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அரசு பேருந்து கருப்பன் மேல வேகமா மோதிருக்கு. இதுல கருப்பன் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே பரிதாபமா உயிரிழந்திருக்காரு. சம்பவ இடத்தை அறிஞ்சு மேல்சங்கம் காவல்துறையினர் எப்படியாவது காப்பாத்திடலாம்னு 108 ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி உடனே வர சொல்லியிருக்காங்க. ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் கருப்பனை பரிசோதனை செய்து பார்த்ததுல அவர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. உடனே இந்த சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. மல்லிகா தன்னுடைய மகளுக்கு ஃபோன் பண்ணி அப்பாவும் நானும் உன்னதமா பார்க்க ஆசையா வந்தோன்னு சொல்லி அழுக, இதை கேட்ட அந்த பகுதி மக்கள் அனைவருமே கண்கலங்க வச்சிருக்காங்க. என்னதான் அரசாங்கம் இருசக்கர வாகனத்துல போகும் பொழுது பாதுகாப்பு கருதி தலைக்கவசம் அணிய வேண்டும்னு சொன்னாலும் நம்மளுடைய அலட்சியத்தால இது போன்ற கோர விபத்துகள் ஏற்படுவதா சமூக ஆர்வலர்கள் சொல்லிட்டு வராங்க.